ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? ஆண்டவருடைய தயவினால், அவருடைய கிருபையினால் முன்னேறிக்கொண்டு அவரை துதித்து அவருக்குள் சந்தோஷமாக இருக்கிறீர்களா? இந்த உலகத்திலே போராட்டங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, சிரமங்கள் உண்டு, தடைகள் உண்டு, நிந்தைகள் உண்டு, அவமானங்கள் உண்டு. ஆனாலும் கூட இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைத்து நாம் நம்முடைய பக்தியை காப்பாற்றிக் கொள்வோம் என்றால் எல்லா விஷயங்களிலேயும் நாம் திருப்தியோடு சந்தோஷத்தோடு வாழ முடியும். அதற்காகத்தான் பரிசுத்த வேதத்தில் இருக்கிற தேவனுடைய வார்த்தைகளை இவ்விதமாக அனுதினமும் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய வார்த்தைகளை கேட்கிற வேளையில்தானே அவைகளை உங்கள் இருதயத்திலே பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் விசுவாசத்தை அபிவிருத்தி செய்து கொள்ளுங்கள். அப்பொழுது எல்லா விஷயத்திலும் உங்களால் சரியாக வாழ முடியும். வழக்கம் போலவே என்றும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க தயாராக இருக்கிறீர்களா? ராஜாதி ராஜனுக்கு வந்தனம், தேவாதி தேவனுக்கு வந்தனம், ராஜாதி ராஜனுக்கு வந்தனம், தேவாதி தேவனுக்கு வந்தனம், வல்லமை தேவா வந்தனம், நித்திய பிதாவே வந்தனம், வல்லமை தேவா வந்தனம், நித்திய பிதாவே வந்தனம், ராஜாதி ராஜனுக்கு வந்தனம், தேவாதி தேவனுக்கு வந்தனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் முதலிலிருந்து சில வசனங்களை வாசிக்கிறேன், கவனிங்க. பைபிளை உங்கள் கைகளில் எடுத்து திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். பின்பு அவர் கெனசரேத்து கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவவசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இருந்தபோது அவர் ஆசிரமங்களை கட்டிக்கொண்டு பக்தர்களே வாருங்கள் அப்படின்னு சொல்லலங்க. அவர் எங்கே திரளான ஜனக்கூட்டம் இருந்ததோ அங்கே சென்று பரலோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் மனிதனுக்கு நிம்மதியை தரக்கூடிய விஷயங்களையும் போதித்துக் கொண்டிருந்தார். அவருடைய போதனைகள் அதை கேட்கிற அத்தனை பேருக்கும் ஆச்சரியம் தருகிறதாக இருந்தது. ஒரு காலத்தில் தங்கள் ஆட்களை அனுப்பி வைத்து இயேசு கிறிஸ்துவை பிடித்துக் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள் அந்நாளைய பரிசேயரும் சதுசேயரும். அவர்கள் வெறும் கையோடு திரும்பி வந்தபோது, என்னையா அவரை பிடிச்சிட்டு வர சொன்னா வெறும் கையோடு வந்திருக்கீங்களே என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், ஐயா, அந்த மனிதன் பேசுவது போல நாங்கள் ஒரு காலும் ஒருவரும் பேசி கேட்டதே கிடையாது. அவரை பிடித்து வரச் சென்ற நாங்கள் அவர் பேசிக் கொண்டிருந்த வேளையிலே ஊமையாகிப் போனவர்களைப் போல நாங்கள் எதற்கு வந்தோம் என்பதையே மறந்துவிட்டோம். அவர் வார்த்தை சாரம் நிறைந்ததாக இருக்கிறது. அவருடைய வார்த்தைகள் அதிகாரம் நிறைந்ததாயிருக்கிறது. அவருடைய வார்த்தைகள் பரிசுத்தமான வார்த்தைகள். அவருடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தின் தேவைகளை தீர்க்கிற வார்த்தைகள். எனவேதான் கூட்டம் கூட்டமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு அந்நாட்களிலே ஜனங்கள் வந்து கூடினார்கள். திரளான ஜனங்கள் நெருக்கிக் கொண்டிருந்தார்களாம். ஜனங்களுக்குள்ளே சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பதுதான் இப்படி மேடை போட்டு என்னை நிற்க வைத்திருக்கிறார்கள். அதை விட்டுவிட்டு நான் ஏதோ பரலோகத்திலே இருந்து கீழே குதித்தவன் அல்ல. எல்லோருக்கும் கேட்க வேண்டும், எல்லோரையும் நான் பார்க்க வேண்டும். ஆனால் அந்நாட்களிலே ஆண்டவராக இயேசுவுக்கு பந்தோபஸ்து எதுவும் கிடையாது, பாடி கார்ட்ஸ் யாரும் கிடையாது. இருந்ததெல்லாம் 12 சீஷர்கள் மட்டும்தான். ஆயிரக்கணக்கான ஜனங்களை எப்படித்தான் கண்ட்ரோல் பண்ணாங்களோ. வந்து எல்லோரும் அவரை நெருக்கினார்கள். என்ன தொடுங்கய்யா, என்ன சுகமாக்குங்கய்யா, என்ன குணப்படுத்துங்கய்யா, உங்க அங்கேயே தொட்டா எனக்கு சுகமாயிடும் அல்லவா என்று அவரை நெருக்குகின்ற வேளையிலே ஆண்டவர் அங்கும் இங்கும் பார்த்து, அவங்க எல்லாரையும் தள்ளி போக சொல்லுங்க, எல்லாரையும் தள்ளிவிடுங்க என்று சொன்னாரா? எல்லாரும் இப்படி மேல மேல வந்து விடுறீங்களே, நான் போயிடுவேன் என்றாரா? அங்கும் இங்கும் பார்த்தாராம். பார்த்த வேளையிலே அந்த கடற்கரை ஓரத்திலே கலிலேயா சமுத்திரமா அல்லது ஆறா
என்று அநேகருக்குள்ளே சந்தேகம் இருக்கிறது. யோர்தான் நதியினுடைய தண்ணீர் கலிலேயா சமுத்திரத்திலே கலக்கிறது. அப்படி கலக்கிற இடத்தைத்தான் நாம் கூடல் என்று சொல்லுவோம். நம்ம சென்னையில கூட பாத்தீங்கன்னா கூவம் நதி இருக்குல்ல, அந்த கூவம் நதி வங்கக்கடல்ல கலக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் தான் இயேசு கிறிஸ்து 2 படவுகளை கண்டார். எதை கண்டார்? எதை கண்டாருங்க? சமுத்திரக்கரையில எத்தனை படவு இருக்குங்க? 2 படகு தான் இருக்குமா? நிறைய இருக்கும். ஆனால் 2 படகுகளை இயேசு கண்டார். எதற்காக அந்த 2 படகுகளை கண்டார்? அந்த 2 படகுகளும் யாருடையது? கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். அந்த படவிலே இருந்தவர்கள் அப்பொழுதுதான் சமுத்திரத்திற்கு போய்விட்டு வந்திருந்தார்கள். வந்தவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். நீங்களே சொல்லுங்களேன், ராத்திரி எல்லாம் வலைய வீசி வந்ததுக்கு அப்புறம், ராத்திரி எல்லாம் வலைய போடுறதும் இழுக்கிறதும் இப்படி ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம், பயங்கரமான கடின உழைப்புக்கு அப்புறம் மீன் ஒண்ணு கூட கிடைக்கலன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்கல்ல? எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க. ச்சே, என்னடா அது, ஒரு மீன் கூட கிடைக்கல, நாம பொரிச்சு சாப்பிடக்கூட ஒரு மீன் கூட கிடைக்கலன்னு வருத்தப்பட்டிருந்திருப்பாங்க இல்லையா? அவங்க மனசுக்குள்ளெல்லாம் ஒரு மாதிரி, ச்சே, எதுக்காக இந்த வேலை செய்யணும், பேசாம இதை விட்டுட்டு வேற வேலைக்கு போயிருந்தா கூட நல்லா இருக்கும் போல, எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படணும்? லட்சக்கணக்கா முதல் போட்டு படவை வாங்கி வலைகளை வாங்கி ராத்திரி பகலா உயிருக்கு துணிஞ்சு கடலுக்குள்ள போய் வலைய போட்ட பார்த்தா ஒரு மீன் கூட கிடைக்கலையே, ஒண்ணு கூட கிடைக்கலையே. அப்புறம் எதுக்கு இந்த தொழில்? பேசாம போயிடலாம், போய் கூலி வேலை ஏதாவது செஞ்சுக்கலாம், இல்ல ஏதாவது வியாபாரம் பண்ணி பொழைச்சுக்கலாம் என்று ஒரு விதமாக சோர்ந்து போய் காணப்பட்டிருந்தார்கள். அப்ப யார் இயேசு கிறிஸ்து பார்த்தார்? யாருங்க அவர் பார்த்தாரு? சோர்ந்து போயிருந்தவர்களை அவர் பார்த்தார். எதுவுமே இல்லாத நிலைமையில் இருந்தவர்களை பார்த்தார். கவனிங்க, இயேசு கிறிஸ்து பாடுகளின் மத்தியில் இருக்கிறவர்களை காண்கிறவர், சோர்ந்து போயிருக்கிறவர்களை காண்கிறவர். அவருடைய கண்கள் எப்பொழுதுமே யாரை பலப்படுத்த வேண்டும், யாரை ஆதரிக்க வேண்டும், யாருடைய கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று தேடிக்கொண்டே இருக்கும். நம்முடைய கண்கள், நம்ம கண்கள் எப்படி? யாராவது வீட்டுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க இதெல்லாம் கவர்ச்சியா இருக்குதோ அதைத்தான் பார்ப்போம். மனிதனுடைய கண்கள் அழகாக இருப்பவைகளை, கவர்ச்சியாக இருப்பவைகளை பார்க்கிற கண்கள், ஆசைப்படுகிற கண்கள். ஆனால் ஏசப்பாவினுடைய கண்கள் நலிந்து போயிருக்கிறவர்களை பலப்படுத்துவதற்கு, விழுந்து கிடக்கிறவர்களை தூக்கி எடுப்பதற்கு, முதிர் வயதிலே மனிதர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற வயதானவர்களை ஆதரிக்கிற தேவன் அவர்தான். எதற்காக கண்டார்? அநேக படவுகள் இருந்தது அங்கே. ஆனால் 2 படவுகளை கண்டார். எதற்காக? அந்த 2 படவுகளே இருந்தவர்கள் சோர்ந்து போன நிலைமையில் இருந்தார்கள், உற்சாகமிழந்த நிலைமையில் இருந்தார்கள். எனவேதான் அவர் அவர்களை பார்த்து அந்த 2 படவிலே ஒரு படவுக்குரியவனை அவர் அழைத்தார். யாரை அழைத்தார்? சீமோனை அவர் கூப்பிட்டு அந்த படவிலே ஏறி உட்கார்ந்து கொண்டு கரையிலிருந்து கொஞ்சம் உட்புறமாக தள்ளிக்கொண்டு போய் நிறுத்த சொன்னார். எதற்கு? சமுத்திரக்கரையில யார் இருந்தது? மக்கள் அநேகர் இருந்தார்கள் அல்லவா, வந்து நெருக்கினார்கள் அல்லவா. எனவே கொஞ்சம் உட்புறமாக தள்ளி, அந்த நெருக்கத்திலிருந்து கொஞ்சம் தள்ளி, அவர்கள் மேலே வந்து நெருக்க விடாமல் கொஞ்சம் தள்ளி போய் அந்த படவிலே ஏறி உட்கார்ந்து போதிப்பதற்கு ஆரம்பித்தார். சமுத்திரக்கரை என்பது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல? எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க சமுத்திரக்கரைய? அலைகள் வருவதும் போவதுமா இருக்கும். அப்படின்னா அந்த படகு அப்ப எப்படி இருந்திருக்கும்? அப்படி எப்படி ஆடிக்கிட்டே இருந்திருக்கும் இல்லையா? முன்னால வர்ற மாதிரி வரும், இது என்னடா நினைக்கும் போது அப்படியே பின்னால போயிடும். அப்படித்தானுங்க இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலும் கூட அசைவாடுகிற பக்தி தான். இந்த 3 நாளைக்கு அப்படியே முன்னால வரும், அதுக்கப்புறம் அப்படியே பின்னாடி போயிடும். ஐயோ போயிட்டான்னு நினைக்கும் போது டுர்ருன்னு முன்னாடி வந்துடுவான், ஐயோ வந்துட்டான்னு நினைக்கும் போது டுர்ருன்னு பின்னாடி போயிடுவான். முதல் நாள் பக்தி, அடுத்த நாள் வெட்டி. அநேகருடைய வாழ்க்கையில ஒரு நிலைத்தன்மை இருப்பதில்லை. பக்தி இல்லாதவர்கள் தத்தளிக்கிற சமுத்திரத்தைப் போல் இருக்கிறார்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகின்றது. பக்தி இல்லாதவர்களுக்கு ஸ்திரத்தன்மை இல்லை, வார்த்தையில நிலையா இருக்க மாட்டாங்க, எதையும் சாதிக்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற வெற்றி நாளைக்கு இருக்காது, இன்னைக்கு இருக்கிற பக்தி நாளைக்கு இருக்காது. ஒரு நாள் நல்லா இருப்பாங்க, மறுநாளோ புத்தி இல்லாம நடந்துக்குவாங்க. கவனிங்க, 5வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது, அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி படவை ஆழத்திலே தள்ளிக்கொண்டு போ என்றார். போதனையை முடித்ததற்கு பிறகு அந்த படவை
ஆழத்திலே தள்ளிக்கொண்டு போ. இந்த அநேகருக்கு ஆழமான பக்தி கிடையாது. தற்காலிகமான பக்தியோடு தான் இருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், உள்ள தள்ளிட்டு போயா. 3 வருஷமா என்னை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறாய், 30 வருஷமா நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் பக்தி மேலோட்டமாக இருக்கிறது. மேலோட்டமாக உள்ளே போக வேண்டும், ஆழத்திலே போக வேண்டும். ஆழமான பக்தி என்றால் கீழ்ப்படிவது. கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு நம்முடைய குறைவுகளை சரி செய்து கொள்ளுவது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, போதித்து முடித்ததற்கு பிறகு. ஒரு மனிதனுக்கு மிக மிக அவசியமானது இயேசு கிறிஸ்துவின் போதனைகள். மனிதனுடைய வார்த்தைகள் நம்மை பிழைக்க வைக்காது. ஆனால் தேவனுடைய வார்த்தைகள் தான் நம்மை பிழைக்க வைக்கும். நம் இருதயத்தில் இருக்கிற அந்தகார இருளையெல்லாம் அவை விலக்கி போட்டுவிடும். நமக்கு மனதிலே மன நிம்மதியை அது கொடுக்கும். அதற்காகத்தான் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும். பிரசங்கத்துக்கு செவிசாய்க்க வேண்டும். நான் போட்டு தான் ஆண்டவருக்கு கொடுத்துறேன்னு சொல்லி பேதுரு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டானா என்ன? போட்டை கொடுத்த பேதுரு எங்க உட்கார்ந்திருந்தான்? ஆண்டவருடைய பாதத்தின் அருகேதான் உட்கார்ந்திருந்து கேட்டுக்கொண்டிருந்தான். போதித்து முடித்ததற்கு பிறகு வாசிக்கலாம் 4வது வசனம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளிக்கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். ஆழத்துக்கு தள்ளிக்கொண்டு போய் என்ன செய்ய சொன்னார்? அங்கே வலைகளை போடுங்கள் என்றார். அலசிக்கிட்டு இருந்தாங்க இல்ல, அலசிக்கிட்டு இருந்த அந்த காலி வலைகளை எடுத்து போடுங்கன்னு சொல்றார். அதை கேட்டதும் பேதுரு சிரிச்சிருப்பான். என்ன ஆண்டவரே நீங்க, ராத்திரி முழுசும் நாங்க இங்கதான் மீனை பிடிச்சுக்கிட்டு இருந்தோம், வலைய போட்டுக்கிட்டு இருந்தோம். அதுவும் ஃபுல் நைட் போட்டுக்கிட்டு இருந்தோம். 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இல்ல. போடுறது இழுக்கிறது, போடுறது இழுக்கிறது, போடுறது இழுக்கிறது. ராத்திரி முழுசு இப்படி ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்துமே தவிர ஒரு மீன் கூட. மறுபடியும் நீங்க வந்து வலைய போட சொல்றீங்களே, சலிச்சு போயிட்டோம். இனிமேல் வலையே தொடக்கூடாதுன்னு நினைச்சிட்டோம் வாழ்க்கையில. ஆனா அதே இடத்துக்கு நீங்க கூட்டிட்டு வந்து இப்ப மறுபடியும் வலைய போட சொன்னா என்ன அர்த்தம்? ராத்திரி எல்லாம் பிரயாசப்பட்டோமே தவிர எங்களுக்கு ஒரு மீன் கூட கிடைக்கவே இல்லையா. இயேசு கிறிஸ்து இல்லாமல், அவருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நீ ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டாலும், நீ பகல் முழுவதும் பிரயாசப்பட்டாலும், நீ வாழ்நாள் முழுவதும் பிரயாசப்பட்டாலும் கடைசியில் உனக்கு எதுவுமே மிஞ்சாது. நீ எந்த அளவுக்கு பிரயாசப்பட்டாலும் உன்னால எதையும் சாதிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து இல்லாமல், என்னை இல்லாமல் உங்களால் எதையுமே செய்ய முடியாது. என்கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உன்னுடைய பணம் உன்னோடே கூட அழிந்து விடும். ஆனால் உன்னுடைய பணத்தை கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை உன்னால் வாங்க முடியாது. உன்னுடைய பணத்தை கொண்டு உன்னால் சந்தோஷத்தை வாங்க முடியாது. உன் பணத்தை வைத்து சாராய பாட்டில் வாங்க முடியும், பிராண்டி பாட்டிலை வாங்க முடியும். ஆனால் உண்மையான சமாதானத்தை, சந்தோஷத்தை உன்னால் வாங்க முடியாது. இந்நாட்களில் எத்தனையோ பேர் பணம் சம்பாதிப்பதற்காக பிரயாசப்படுகிறார்கள். சம்பாதிக்கணும், 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 சம்பாதிக்கணும். உன் கடைசி நாளிலே உன் ஆஸ்தி உன்னோடே கூட வராது. ஆழத்துக்கு வழிநடத்தி வலைகளை போடச் சொன்னபோது பேதுரு சிரிக்கவில்லை, ஏளனம் செய்யவில்லை. ஆண்டவரே, மீன் பிடிக்கிறத பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? மீன் பிடிக்கிற விஷயத்துல உங்களுக்கு எந்த அளவுக்கு ஞானம் இருக்கு? நான் இதுல எக்ஸ்பர்ட் ஐயா. நான் இதுலயே ஆறி தேர்ன கை தேர்ந்தவன். பேதுருவுக்கு அப்ப 60 வயசு, ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு 30 வயது தான். சோ எனக்கு 60 வயசையா, அனுபவஸ்த நானு. எனக்கு எந்த இடத்துல மீன் கிடைக்கும், எந்த இடத்துல கிடைக்காது, எந்த சமயத்துல கிடைக்கும், எந்த சமயத்துல கிளைமேட் எப்படி இருக்கும், எல்லாம் என்னால சொல்ல முடியும். நீங்க என்கிட்ட வந்து சொல்றீங்க ராத்திரி முழுசும் நான் பிரயாசப்பட்டிருக்கேன், மறுபடியும் நீங்க சொல்றதுக்கெல்லாம் வலைய போட முடியாது, கிளம்புங்க போலாம் என்று சொல்லலைங்க. சில பேர் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க மாட்டாங்க. ஆண்டவர் வார்த்தையை கேட்காம அவருக்கே இவங்க போதிப்பாங்க. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காம ஆண்டவருக்கே என்னை விசுவாசிங்கன்னு சொன்னா, இல்ல ஆண்டவரே, இன்னைக்கு பேப்பர்ல என்ன போட்டிருந்தது தெரியுமா? இன்னைக்கு பேப்பர்ல என்னையா போட்டிருந்தது? இன்னைக்கு பேப்பர்ல என்ன நியூஸ் இருக்குதோ, இந்த உலகத்துல இன்னைக்கு என்ன நடக்குதோ, அதெல்லாம் நம்ம ஆண்டவருக்கு தெரியாதா? நான் சமீபத்திலிருந்து பார்க்கிற தேவனாக மட்டுமா இருக்கிறேன்? நான் தூரத்திலிருந்து பார்க்கிறவராக இருக்கிறேன். என் பார்வைக்கு அப்பாற்பட்ட ரகசிய இடங்களிலே, சந்துல பொந்துல மூல முடுக்கல உட்கார்ந்து ஒழுகிறவர்கள் யாராவது இருக்க முடியுமா? பேதுரு சொன்னா, ராத்திரி முழுவதும் நாங்க பிரயாசப்பட்டோம், எங்களுக்கு ஒன்றும்
ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். யாருடைய வார்த்தையின்படி? நான் இயேசுவின் வார்த்தையை கேட்கிறேன். நீங்க யார் வார்த்தையை கேட்கிறீங்க? சொல்லுங்களேன். நான் இயேசுவின் வார்த்தைக்கு செவி சாய்க்கிறேன். என் இயேசுவின் வார்த்தைகள் தான் என் ஜீவனுக்கு ஊற்று. அவருடைய வார்த்தையை கேட்கிற ஒருவனும் நஷ்டப்படுவதில்லை. உம்முடைய வார்த்தை எனக்கு கேட்கும்போது எனக்கு ஆஸ்தி கிடைத்த அளவுக்கு சந்தோஷம் இருக்கிறது. என் பக்தனான தாவீது சொல்லுகிறான், உம்முடைய வார்த்தையின் அடிப்படையில் எனக்கு இஷ்டமில்லை, எனக்கு தெரியும், நான் பிரயாசப்பட்டேன், எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை, இருந்தாலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்று வலையை போட்டான். அப்ப அங்க என்னங்க நடந்தது? வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்று சொல்லி 4 மீன்களை பிடித்தார்கள் அப்படின்னு இருக்காங்க. என்ன இருக்குங்க? மிகுதியான மீன்களை பிடித்தார்களாம். தேவன் நமக்கு மிகுதியான ஆசீர்வாதங்களைத்தான் தர விரும்புகின்றார். ஒருவேளை உன் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் இல்லை என்றால், ஒருவேளை உன் வாழ்க்கையிலே குறைகள் இருக்கும் என்றால், ஒருவேளை உன் வாழ்க்கையிலே உன்னால் எதையுமே சாதிக்க முடியவில்லை என்றால், எவ்வளவு சம்பாதித்தாலும் மிஞ்சுவதே இல்லை என்றால், எவ்வளவு சம்பாதித்தாலும் கையில் மிஞ்சுவதில்லை என்றால், நீ இயேசுவின் வார்த்தைகளை கேட்பதில்லை, தேவனுடைய வார்த்தைகளின்படி நீ நடப்பதில்லை. உன் தாயின் கர்ப்பத்திலே நீ கருவாக உருவாவதற்கு முன்பே அவர் உன்னை பார்த்திருக்கிறார். உனக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நீ அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வாய் என்றால், அவருடைய நோக்கத்தை அறிந்து கொள்வாய் என்றால், அவருடைய வார்த்தைக்கு நீ செவிசாய்ப்பாய் என்றால், நீ உயர்த்தப்படுவாய். நீ அநேகருடைய உயர்வுக்கு காரணமாயிருப்பாய். உன்னுடைய வாழ்க்கையை நீயே ஹேண்டில் பண்ணுவதற்கு முயற்சி செய்தால், உன்னை நீயே வழிநடத்திக் கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்தால், தேவனை விட நீ தெளிவானவன் என்று நினைத்தால், தேவனுக்கு என்ன தெரியும், நானே என்னை நடத்திக் கொள்வேன் என்று நினைத்தால், நீ எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் எவ்வளவு போராடினாலும் உன்னால் எதையுமே சாதிக்க முடியாது. ஒரு குள்ளமான மனிதர் உயர வேண்டும் என்று டெய்லி தன்னுடைய முடியை பிடித்து இப்படி இழுத்துக்கொண்டே இருப்பாராம். இப்படி முடியை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருந்தா உயர முடியுமா? சொல்லுங்களேன். ஒரு 4 பேரை வர சொல்லிட்டே, நீங்க காலை பிடிச்சி இழுங்கடா, நீங்க கழுத்தை பிடிச்சி இழுங்கடா, அப்படி டெய்லி இழுத்து இழுத்து விட்டுக்கிட்டே இருந்தா எவ்வளவு உயரத்துங்க வளர முடியும்? 1 இன்ச்சு கூட வளர முடியாது. தேவனுடைய தயவில்லாமல் உன் வாழ்க்கையில் உன்னால் எதையும் சாதிக்க முடியாது. மனிதன் அஞ்ஞானியாக இருக்கிறான், மனிதன் பெருமைக்குள்ளானவனாயிருக்கிறான், மனிதன் பாவியாக இருக்கிறான், மனிதன் தான் இஷ்டப்படுவதையெல்லாம் செய்து நஷ்டத்திற்குள் விழுந்து கொண்டிருக்கிறான். நீ இயேசுவின் பிள்ளையாக இருப்பாய் என்றால், நீ என்ன உத்தியோகம் செய்தாலும், என்ன வியாபாரம் நீ செய்தாலும், என்ன வேலைக்கு நீ போய்க் கொண்டிருந்தாலும், எந்த எக்ஸாமுக்கு நீ போனாலும், என்ன பரீட்சைகளை நீ எழுதினாலும், எந்த இன்டர்வியூக்கு நீ போக வேண்டி வந்தாலும், ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி என்னை வழிநடத்தும், நீர் அனுமதி கொடுத்தால் இந்த இன்டர்வியூக்கு போகிறேன், நீர் செய்யச் சொன்னால் அந்த வியாபாரம் செய்கிறேன், நீர் எழுதச் சொன்னால் இந்த பரீட்சையை எழுதுகிறேன், என்னுடைய வாழ்க்கையிலே உம்முடைய சித்தம் என்ன என்று கேட்டு பாருங்களேன், என்று கேட்டு செய்யுங்களேன். 100 ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையிலே காண்பீர்கள். பிரயாசப்படுகிறான் மனிதன், எதற்காகவெல்லாமோ பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறான். கோடி கோடி வித்தைகள் எதுக்காக? எல்லாம் வயிற்றுக்காக. 1 ஜான் வயிற்றுக்காகத்தான். உங்க வயிறு என்ன சைஸுங்க இருக்கும்? அந்த 1 ஜான் வயிற்று நிரப்புறதுக்காக நீ மனுஷன் என்னெல்லாம் காரியம் செய்யறான், எத்தனை அநியாயங்கள் பண்றான், எத்தனை அக்கிரமங்களை பண்றான், எத்தனை ஏமாத்து வேலை செய்யறான். ஒரு கோட்டர்பால் சாராயத்துக்காக எத்தனை பேரை கஷ்டப்படுத்துறான், வேதனைப்படுத்துறான், வேதனைக்கு ஆளாக்குறான். அற்ப கால பாவ சிற்றின்பங்களுக்காக, அந்த சின்ன சின்ன ஆசைகளுக்காக நீ எதை சாதிக்க போற? உன்னால என்ன சாதிக்க முடியும்? அந்த கொஞ்ச நேர சந்தோஷத்துக்காக நீ செய்கிற கீழ்த்தரமான காரியங்கள், மோசமான ஏமாற்றுகிற காரியங்கள் எத்தனையோ பேரை நாட்களில் அழித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தைகளை கேட்பது உனக்கு ஆசீர்வாதம். என்னுடைய வார்த்தைக்கு செவிகொடு. ஆண்டவரே, என் வாழ்க்கைக்காக உம்முடைய வார்த்தைகளை நான் கேட்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தத்தின்படி நடக்க நான் ஆசைப்படுகிறேன் என்று ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். எனக்கு புரியல ஆண்டவர், எதுக்கு நீங்க வலைய போட சொல்றீங்கன்னு. ராத்திரி முழுசும் வலைய போட்டேன், எதுவும் கிடைக்கலையே, பலனே இல்ல, திரும்ப அதை செய்ய சொல்றீங்களே. எனக்கு இது செய்யறதுல இஷ்டமே இல்லை.
எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனாலும் நீர் சொன்னதினாலே, உம்முடைய வார்த்தையினாலே நான் செய்கிறேன். எனக்கு இஷ்டமில்லை என்றாலும் உம்முடைய இஷ்டப்படி நான் செய்கிறேன். அதைத்தான் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் செய்ய வேண்டும். அதைத்தான் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலும் செய்தார். பிதாவே, என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமே நிறைவேறுவதாக. என்றும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லை என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம் தான். நீங்கள் கடினமாய் உழைக்கிறீர்கள், வேலைக்கு போகிறீர்கள், ராப்பகலாய் உழைக்கிறீர்கள், உண்மையாய் உழைக்கிறீர்கள், படிக்கிறீர்கள், இப்படி என்னவெல்லாமோ பிரயாசப்பட்டு சம்பாதிக்கிறீர்கள். ஆனால் எதுவுமே மிஞ்சுவதில்லை, களைப்பை தவிர. இந்த இரவிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வர வேண்டுமென்றால், உங்கள் வாழ்க்கையிலே திருப்தி ஏற்பட வேண்டுமென்றால், உம்முடைய வார்த்தையின்படியே நான் வலைகளை போடுகிறேன், உம்முடைய வார்த்தையின்படியே நான் செய்கிறேன், உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன், நீர் சொல்வதை செய்கிறேன் என்று ஒருவேளை சொன்னால் நீ பாக்கியவானாவாய். உன் வாழ்க்கையிலே சோர்ந்து போயிருக்கிறாயா? இந்த வேளையிலே, இந்த ராத்திரி தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். என்னுடைய வார்த்தையின்படி செய், என்னுடைய வார்த்தைகளுக்கு நீ கீழ்ப்படி, என்னுடைய சித்தத்தின்படி செய். நீ உன்னுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை காண்பாய், பிரயோஜனமுள்ளவனாவாய், ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ்வாய். இருக்கிற இடங்களில் எழுந்து நிற்கிறீர்களா? ஜெபிக்கலாம். ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். மிகவும் முக்கியமான நேரம். கொஞ்சம் நேரத்திலேயே இந்த இடத்திலிருந்து நாம் புறப்பட போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையிலே நீ மிகவும் சோர்ந்து போயிருக்கின்றாய். இதுவரைக்கும் எதுவுமே சாதிக்காமல் பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு கடினமாய் உழைத்து ஒரு வேலை கிடைக்க வேண்டும் என்று தேடி 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 உற்சாகமிழந்த நிலைமையிலே இருக்கிறாய். எத்தனையோ வருடமாய், எத்தனையோ காலமாய் ஒரு கர்ப்பத்தின் கனி இல்லையே என்று நீ வருந்திக் கொண்டிருக்கின்றாய். எவ்வளவு கடினமாய் உழைத்தாலும் சம்பாத்தியம் குறைந்தபட்சம் பசியை தீர்க்கக்கூட முடியாத நிலைமையிலே இருக்கிறாய். இன்று ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடு. அவருடைய வார்த்தையின்படி உன்னுடைய வேலைகளை ஆரம்பி. அவர் உன் படவை நிரப்புவார், அவர் உன் இருதயத்தை நிரப்புவார், உன் வீட்டை திருப்தியால் நிரப்புவார், உன் துக்கங்களை எல்லாம் அவர் சந்தோஷமாக மாற்றுவார், உன்னுடைய வேதனைகளை மகிழ்ச்சியாக மாற்றிவிடுவார். ஆழமான பக்திக்காக ஆண்டவரை கேள். ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து உம்முடைய வார்த்தையின்படி வாழ்வேன், நீர் சொல்லுகிறபடி செய்வேன், உம்முடைய வாக்கியத்திலே சொல்லியிருக்கிறபடியெல்லாம் நான் செய்வேன், உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவேன், உம்முடைய நாமத்திற்கு நான் கீழ்ப்படிவேன் என்று ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. முழு இருதயத்தோடு ஒவ்வொருவரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. 2 கரங்களையும் வானத்துக்கு நேராக உயர்த்தி ஜெபிக்கலாம். ஆவியானவர் இடைப்படுகிற நேரம். ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்று வலையை போட்டும்போது வலை கிழியத்தக்கதாக மிகுந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட அந்த சீமோனைப் போலவே இந்த ராத்திரியில உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எல்லோரும் 2 கைகளை உயர்த்தி இந்த ஜெபத்திலே ஒருமனப்படுகிறீர்களா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, நீர் அருளிச் செய்த இந்த நாளில், இந்த அருமையான ராத்திரி வேளையில உம்முடைய நாமத்தினால் கூடி வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாருங்கப்பா. அன்று 2 படகுகளை கண்டு அவைகளை மீன்களால் நிரப்பின ஆண்டவரே, இந்த வேளையிலும் எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் பாருங்கப்பா. எங்கள் இருதயங்களிலே இருக்கிற சோர்வுகளை கண்ணோக்கி பாருங்க. எங்கள் வாழ்க்கையிலே இருக்கிற வெறுமைகளை எல்லாம் கண்ணோக்கி பாருங்க. உம்முடைய சந்தோஷத்தால் எங்கள் இருதயங்களை நிரப்புங்க ராஜா. உம்முடைய ஆசீர்வாதத்தினால் எங்கள் நெஞ்சங்களை எல்லாம் நிரப்புங்கப்பா. இந்த வேளையில் தானே குறைகளோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுதலை செய்து ஜெபிக்கிறேன். இது முதற்கொண்டு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வாக்கு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக கேட்கிறேன். கர்ப்ப பலன் இல்லையே என்று துக்கத்தோடு இருக்கிற, அவமானங்களுக்கு ஆளாகியிருக்கிற, இனிமேல் எனக்கு பிள்ளையே பிறக்காதாம் என்று சோர்ந்து போயிருக்கிறவர்களுடைய கர்ப்பத்தின் கருக்களை இந்த ராத்திரி வேளையில் தானே நிரப்பும்படி கேட்கிறேன். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனியோ அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தைகள் பிள்ளைகளின் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். வருகிற ஆண்டிலே ஒரு அழகான பிள்ளையோடு ஆண்டவரின் விண்ணப்பத்தை கேட்டார், எனக்கு ஒரு குழந்தையை அருளிச் செய்திருக்கிறார் என்று சாட்சி சொல்லும்படி கிருபை அருளுங்கப்பா. உம்முடைய சித்தத்தை அறியாமல் சுற்றுகிறோம்.
உம்முடைய சித்தத்தை அறியாமல் பிரயாசப்படுகிறோம். உம்முடைய சித்தம் இல்லாமல் எத்தனையோ பிரயத்தனங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எதுவுமே இல்லாத நிலைமையிலே இருக்கிறோம் என்று உணர்ந்து கொண்டு உம்முடைய சித்தத்தின்படி செய்வதற்கு கிருபை அருளுங்க ராஜா. உம்முடைய வார்த்தையின்படி செய்வதற்கு எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. இப்பொழுதும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய கரங்களை நீட்டி ஒவ்வொருவரையும் தொட்டு சமாதானத்தோடே கூட போ, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று உடைய வாக்குத்தத்தத்தை கொடுத்து அனுப்பி வைங்கப்பா. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கல்வாரி தரிசனம், அது நேசரின் தரிசனம், தேவ நேசத்தின் தரிசனம். கல்வாரி தரிசனம், அது நேசரின் தரிசனம், தேவ நேசத்தின் தரிசனம். எத்தனையோ பேர் உங்களை விட மிகவும் கீழான நிலைமையில் இருக்கிறார்கள். உங்களிடத்தில் உள்ளது கூட அவர்களிடத்தில் இல்லை என்பதை உணர்ந்து உங்களிடத்தில் இருப்பவைகளுக்காக தேவனை துதியுங்கள். யார் யாரிடமோ அது இருக்கிறது எனக்கு இல்லையே என்ற கவலையை நீங்கள் விட்டு விலகி, எது எப்பொழுது உனக்கு தேவையோ அதை அப்பொழுது உனக்கு அருளுகிற தேவன் உனக்கு இருக்கிறார் என்பதை விசுவாசித்து திருப்தியோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். சந்தோஷத்தோடு வாழ்க்கை பயணத்திலே தொடர்ந்து செல்ல கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்களும் ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்கள் பெயர், முகவரியை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக தேவ சமூகத்தில் ஜெபிப்பதற்கு நாங்கள் எப்பொழுதும் தயாராக இருக்கிறோம். நீங்களும் தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஜெபியுங்கள். தேவன் அருளுகிற அற்புதமான பதிலை பெற்றுக்கொள்ளுங்கள். கல்வாரி தரிசனம் என்கிற இந்த நிகழ்ச்சி அநேக சேனல்களிலே அநேக பாஷையிலே ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. இவைகளுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். விவரம் தேவைப்படுவோர் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். கல்வாரி தரிசனம். எவ்வளவோ பாரத்துடன் நடந்துட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சியில உங்களோட பங்கு இருக்குன்றதையும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நிகழ்ச்சியின் மூலமா நீங்க உண்மையா மேன்மை அடைந்திருந்தால் இந்த நிகழ்ச்சியை வளர்ச்சி அடைய வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறதால தேவன் உங்களுக்கு ஆணையிட்டு இருந்தால் உங்கள் காணிக்கையையும் நன்கொடைகளையும் ஆன்லைன் மூலமாவோ டிடியாவோ எங்களுக்கு அனுப்புங்க. நீங்க அனுப்புற காணிக்கைகளை நாங்க நம்பிக்கையான வழியில பயன்படுத்துறோம். பல மடங்கு நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரணும்னு நாங்க தேவனோட சன்னதியில பிரார்த்திக்கிறோம். நாங்கள் காணிக்கையை அனுப்பினோம், எங்களுக்கு ரசீது வரவில்லை என்று சிலர் தெரிவிக்கின்றீர்கள். தயவு செய்து ஆன்லைன் மூலமாக காணிக்கை அனுப்பும்போது அந்த விஷயத்தை லெட்டர் மூலமாகவோ SMS மூலமாகவோ ஃபோன் மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது அதை ரிசீவ் பண்ணிக்கொண்டோம் என்று ரசீது அனுப்புவதற்கும் உங்களுக்காக ஜெபிப்பதற்கும் அது ஏதுவாக இருக்கும். கல்வாரி தரிசனம். திருப்தி இல்லை என்று நினைக்கிறீர்களா? எவ்வளவு சம்பாதித்தாலும், எவ்வளவு சாப்பிட்டாலும், எவ்வளவு தூங்கினாலும், எவ்வளவு அனுபவித்தாலும் ஒரு குறைவு, ஏதோ ஒரு கலக்கம், ஏதோ ஒரு அதிருப்தி உங்களுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கிறதா? கவனிங்க, இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வையுங்கள். உங்கள் இருதயத்தில் ஏற்படுகிற எண்ணங்களை எல்லாம் அப்படியே விலக்கிவிடாமல் அவற்றை அப்படியே ஆண்டவருடைய சமூகத்திற்கு கொண்டு வாருங்கள். உங்கள் இருதயத்தை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணியுங்கள். உன்னதமான மேன்மையான யோசனைகளோடு, சிந்தையோடு இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசம் வைத்து அவருடைய வேத வாக்கியத்தை படியுங்கள், தியானியுங்கள், அதன்படி நடங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே திருப்தியை நீங்கள் நிச்சயமாய் காண்பீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் உங்களால் வாழவும் முடியும். உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் எழுத வேண்டிய முகவரி ஜெயபால் ஃபவுண்டேஷன்ஸ், இலக்கம் 29, நியூ காலனி ரோட், வேளச்சேரி, சென்னை 6,42,00,000.